இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரெட் வெல்வெட் கேக் டெக்கரேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோவை தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடியே இதுக்கு உண்டான கேக் வீடியோ வந்து நான் செப்பரேட்டாக ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கேக்குக்கு உண்டான ரெசிபி வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கேக்குக்கு பார்த்தீங்கன்னா நான் க்ரீம் சீஸ் ஃப்ரோஸ்டிங் வந்து நான் பயன்படுத்தலை. எனக்கு வந்து ஆர்டரில் விப்பிங் க்ரீம் பயன்படுத்தியே பண்ணுங்கன்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவாக தான் பண்ணித்தர சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் வந்து விப்பிங் க்ரீமே சூஸ் பண்ணியிருக்கேன். மொத்தமாக இதில் பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் வந்து நான் எடுத்திருக்கேன். அதிலே வந்து கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். என்றைக்குமே வந்து விப்பிங் க்ரீமை பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லைங்களா விப்பிங் க்ரீமை, அதை எடுத்து நீங்கள் ரூம் டெம்பரேச்சருக்கு மாற்றிட்டு நல்லா மெல்ட் ஆன பிறகு அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி வெளியே எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரீமை வந்து நல்லா ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு கட்டி மாதிரி வச்சு பீட் பண்ணக்கூடாது. அந்த க்ரீம் வந்து நல்லாவே மெல்ட் ஆகி இந்த மாதிரி க்ரீமியாக கிடைக்கணும். ஆனால் சில்லாகவும் இருக்கணும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே க்ரீம் நல்லாவே ஸ்டிஃப் பீக்காக கிடச்சிரும். நான் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு தான் நான் பீட் பண்ணிகிட்ருக்கேன். எடுத்ததையுமே ரொம்ப ஸ்பீடு வச்சு பீட் பண்ண வேண்டாம், கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபஸ்ட் எடுத்ததையும் 1 ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ போக போக கடைசியாக நல்லா க்ரீமாக சேஞ்ச் ஆகும்போது கடைசியாக நீங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பீட் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் பேர் ரீசெண்ட் டைம்ஸில் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, விப்பிங் க்ரீமை வந்து பீட் பண்ணும்போது ஸ்டிஃப் பீக்கே வரல சிஸ்டர்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்ரி ப்ராடக்ட் விப்பிங் க்ரீம் தான் பயன்படுத்துகிறீங்க. டெய்ரி விப்பிங் க்ரீம் வந்து நம்ம பயன்படுத்தும் போது அந்த அளவுக்கு ஸ்டிஃப் பீக் வந்து நமக்கு கிடைக்காது. மேக்ஸிமம் வந்து நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் பயன்படுத்திக்கோங்க, அது ரொம்பவே பெர்ஃபெக்டாக வரும். நான் டெய்ரி விப்பிங் க்ரீம்லேயே கொஞ்சம் பேருக்கு வரலன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் கூலிங் மட்டும் கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்து கூலிங் டெம்பரேச்சர்லேயே வச்சு நீங்கள் பீட் பண்ணீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக வரும். இல்லை இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பீட் பண்ண போகிற அந்த பால்க்கு கீழே ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் வாட்டர் கூட நீங்கள் அதிலேயே ஆட் பண்ணி நீங்கள் பீட் பண்ணீங்கன்னா சில்னஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக போகாது. பீட் பண்ணுறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நல்லா பீட் பண்ணவே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி ஆயிரும். க்ரீம் நல்லா ஸ்டிஃப் ஆனதுக்கப்புறம் அந்த பீட்டரே கொஞ்சம் இழுக்கிற மாதிரி ஆயிருக்கு பாருங்க. அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்க பவுலை வந்து திருப்பி போட்டாலுமே க்ரீம் வந்து ஒரு டிராப் கூட கீழேயே விழுகவே கூடாது. அந்த அளவுக்கு ஸ்டிஃபா பீட் பண்ணி எடுக்கணும். அந்த மாதிரி ஸ்டிஃபா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணின பிறகுதான் நீங்க கேக்குக்கு மேலேயே கோட் பண்ண ஆரம்பிக்கணும். பாருங்க க்ரீமும் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. தலைகளை கூட நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்க, நல்லா ஸ்டிஃபா ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடியே ரெடி பண்ணி வச்ச கேக் வந்து அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கேக்குக்கு வந்து நீங்கள் க்ரம் கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது கேக்கு க்ரீம் வந்து நீங்கள் கேக்குக்கு மேலே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் பயன்படுத்த போகிற பேலட் நைஃப்பில் வந்து க்ரீம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை ஒரு காட்டன் கிளாத்லையோ நீங்கள் நீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த க்ரீம் வந்து பயன்படுத்தி நீங்கள் அழகாக டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு லேயர் வந்து கொஞ்சமாக நான் க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலேயே வந்து நான் ஒரு லேயர் கேக் வைக்க போகிறேன். அதுக்கு மேலேயே க்ரீம் வந்து ஒரு லேயர் வச்சுட்டு செகண்ட் லேயர் கேக்கு இது மேலே வைக்க போகிறேன். செகண்ட் லேயர் கேக்கும் வச்சுட்டு இதுக்கு மேலேயே வந்து க்ரீம் அப்ளை பண்ணி கொடுக்க போகிறேன். இந்த கேக் பார்த்தீங்கன்னா நிறையா சுகர் சிரப்பெல்லாம் ஆட் பண்ண வேணாம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்கள் நார்மலாக பண்ணி கொடுங்க சிஸ்டர்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் அதனால் சுகர் சிரப் வந்து நான் எதுவுமே இது கூட எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலை. இப்போ ஃபைனலாக 3வது லேயரையும் இதுக்கு மேலேயே வச்சுட்டு நல்லா க்ரீம் எல்லாத்தையுமே நான் க்ரம் கோட் பண்ணி எடுக்க போகிறேன். எப்பயுமே க்ரீம் வந்து நீங்கள் கேக்குக்கு ஃபுல்லாக கவர் பண்ணும்போது மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மேலே கொஞ்சம் நிறைய க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு பேலட் நைஃபோ இல்லை ஏதாவது ஒரு கத்தியோ வச்சு அழகாக இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க கேக்குக்கு ஃபுல்லாக நான் ஓரளவுக்கு கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர் தான். இதை நான் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரம் வச்சுட்டு திருப்பி நான் இதுக்கு மேலேயே ஒரு செகண்ட் கோட்டிங்கும் நான் கொடுக்க போகிறேன். ஸோ செகண்ட் கோட்டிங் நான் கொடுக்கும்போது எனக்கு ஃபைனலில் ரிசல்ட் வந்து நல்லாவே கிடைக்கும். அடுத்து இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பிங் எஃபெக்ட் வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து நான் சாக்லேட் பயன்படுத்தி தான் நான் ட்ரிப்பிங் எஃபெக்ட் வந்து கொடுக்க போகிறேன். ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட்டை சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுட்டு சூடான தண்ணிக்கு மேலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சாக்லேட்ஸ் நல்லா
நல்லா மெல்ட் ஆகி கிடைக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டுக்காக இது கூட வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விப்பிங் க்ரீம் வந்து நான் ஆட் பண்ணி கொடுக்க போகிறேன். விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணதையும் நல்லா சூப்பராக மெல்ட் ஆகி கிடைச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம். சேம் நான் ரெட் வெல்வெட் கேக்குக்கு பயன்படுத்தியிருந்தேன் அதே ஃபுட் ஜெல் தான் வந்து இதுக்கும் பயன்படுத்தியிருந்தேன். ஜஸ்ட் ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் இது கூடயே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கலர் உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா வேணும்னா ஒரு 1 ட்ராப் அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ரெட் கலர் கொடுத்துரும். இதை வந்து நான் ஒரு பைப்பிங் பேக்கில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு எஜ்ஜில் மட்டும் நல்லா டைட்டாக நாட் போட்டு எடுத்துக்கிட்டேன். அப்போ வந்து உங்களுக்கு ட்ரிப்பிங் கொடுக்கும்போது நல்லாவே கிடைக்கும். இப்போ கேக்குக்கு மேலே நான் செகண்ட் கோட்டிங்கும் பண்ணி ஃபுல்லாக நான் கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த எஜ்ஜில் வந்து நம்ம அழகாக ட்ரிப் பண்ணி எடுக்க போகிறோம். எனக்கு கேக்கில் யூஸ்வலாகவே ரொம்ப பிடிச்ச ஈஸியான டிசைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேக் ட்ரிப்பிங் தான். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தாலே போதும்னு சொல்லியிருந்தாங்க. கேக்குக்கு வந்து ட்ரிப்பிங் பண்ணாலே அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள் இப்போ கேக் ட்ரிப்பிங் முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் இந்த எஜ்ஜில் மட்டும் லைட்டாக எம்டியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக கேக்குக்கு கீழே அதே கனாஷ் பயன்படுத்தி ஒரு ரவுண்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சென்டர்லையுமே இன்னும் கொஞ்சம் எம்டி ஃபீல் ஆச்சு. ஒரு சின்ன சின்ன ட்ரிப்பிங் மாதிரி சென்டரில் மட்டும் கொடுக்க போகிறேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் நாசில் பயன்படுத்தி லைட்டாக ஸ்லாண்டிங்காக நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு அழகான ஒரு டிசைன் வந்து கிடைக்கும். இது ரொம்பவே ஈஸியான ஒரு டிசைன் தான். அதுக்கு மேலேயே அதே ஸ்டார் நாசில் பயன்படுத்தி சின்ன சின்ன ஃப்ளவர் மாதிரி வச்சு எடுத்துட்டு இருக்கேன். அடுத்து அதே ரெட் கனாஷ் பயன்படுத்தி அந்த பூக்கு மேலே சின்ன சின்ன டாட் மாதிரி வச்சு கொடுக்க போகிறேன். அப்புறம் எனக்கு ஒரு ஹார்ட் ஷேப் கேட்டிருந்தாங்க. சென்டரில் ஒரு ஹார்ட் ஷேப் டிசைன் இருந்தால் நல்லாயிருக்கும். நேம் வந்து ரொம்ப பெருசாக எழுத வேணாம், ஜஸ்ட் 2 லெட்டர் மட்டும் எழுதினா போதும்னு கேட்டிருந்தாங்க. நான் ஒரு ஹார்ட்டின் மாதிரி கொடுத்துட்டு 2 லெட்டர்ஸ் மட்டும் எழுத போகிறேன். 2 சைட் கேப்பில் வந்து நம்ம வெறும் இனிஷியல் மட்டும் எழுதிக்கலாம். அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற அந்த எம்டி கேப்ஸ்லாம் ஒரு ஹார்ட்டின் எஃபெக்ட் மாதிரி கொடுத்துட்ருக்கேன். சின்ன சின்ன டாட்ஸ் மட்டும் வச்சுட்டு ஒரு டூத் ஸ்டிக் வச்சு லைட்டாக இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஹார்ட்டின் ஷேப் உங்களுக்கு அழகாக கிடைச்சிரும். அந்த ஹார்ட்டின் ஷேப்பில் வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறதுக்காக நான் சுகர் பால்ஸுமே மேலே ஆட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஹாப்பி ஆனிவர்சரி டாப்பரும் கேட்டிருந்தாங்க. இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டைமும் இல்லை. கரெக்டாக சேம் டேலேயே ஆர்டர் பண்ணி சேம் டேலேயே வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஃபைனலாக இந்த கேக்கு வந்து மொத்தமாக நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 1152 கிராம் இருக்குது. 1 kgக்கும் 152 கிராம் அதிகமாக இருக்குது. இதை நான் எப்படி பேக் பண்ணேன்னு சொல்கிறேன் பாருங்கள். என்னோட டின் மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8 இன்ச்சு, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு. டிசைன்லாம் பண்ணது போக எனக்கு மொத்தமாக இந்த கேக்கினுடைய ஹைட் வந்து 4 இன்ச் வரும். அப்போ எனக்கு கரெக்டாக 10x10x4 இன்ச்சு கேக் பாக்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். கேக் பாக்ஸை வந்து ஃபுல்லாக மடிக்கிறதுக்கு முன்னாடியே அழகாக சென்டர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள் அந்த கேக் பாக்ஸை கரெக்டாக எல்லா பக்கமே எட்ஜஸ் எல்லாம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல்லாக நம்ம மடித்து விட்டாச்சு. எஜ்ஜில் மட்டும் ஒரு செலோ டேப் போட்டு அழகாக ஒட்டிக்கலாம். பாருங்கள் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இது கூட வந்து கேக் டாப்பர் கேட்டிருந்தாங்க. ஒரு கேண்டில் ஃப்ரீயாகவும் ஒரு கேக் டாப்பரும் இது கூட நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நான் வந்து பாக்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் மொத்த வெயிட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மொத்த வெயிட்டு பாக்ஸோட பார்த்தீங்க அப்படின்னா 1 kgயும் 250 கிராம் கிட்ட எக்ஸ்ட்ராவும் இருந்தது. இப்போ நீங்கள் கேக்ஸ் எல்லாமே ஆர்டர் எடுத்து நீங்கள் டோர் டெலிவரி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 1 day பிஃபோரே நீங்கள் ஆர்டர் வாங்கிக்கோங்க அவங்க கிட்ட கேட்டு. 1 day பிஃபோர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நைட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது ஃப்ரிட்ஜில் நல்லா க்ரீமெல்லாம் டிசைன்லாம் போட்டு டிசைன் பண்ண அந்த கேக்கு ஒரு ஓவர் நைட் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்தீங்கன்னா க்ரீம் எல்லாமே சூப்பராக செட் ஆகி அந்த டிசைன்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் கூட நீங்கள் அழகாக அதை டிஸ்பேச் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது 1 hourலேருந்து 2 hours வரைக்குமே க்ரீம் வந்து நல்லா மெல்ட் ஆகாமல் நீங்கள் எப்படி டிசைன் பண்ணி கொடுத்தீங்களோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ க்ரீம் செட் ஆகிறதுக்கு நல்ல ஒரு டைம் கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் அது சூப்பராக செட் ஆயிரும். நான் இந்த கேக்கை ரொம்ப நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நான் செட் பண்ணலை. சேம் டேவே வாங்கிட்டு சேம் டேவே அவங்க கட் பண்ணுற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலை, டேரெக்டாக நான் அப்படியே கொடுத்துட்டேன். இன்னொரு டிப்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். கேக்கெல்லாம் நீங்கள் டெலிவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படியே கேக் பாக்ஸோட எடுத்து கொடுத்துறாதீங்க. கேக்கை வந்து ஒரு பெரிய கேரி பேக்கில் போட்டுட்டு நீங்கள் அப்போ கொடுத்தீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் கேக் பாக்ஸோடு அப்படியே எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா மேலே அப்படி கேக்கு பிடிச்சி தூக்கிடுவாங்க. அப்போ கேக் பாக்ஸ் ரொம்ப மெலிசாக இருக்குது அப்படின்னா வெயிட்டுக்கு கீழே தாங்காது. அந்த சமயத்தில் கேக் வந்து கீழே விழுகிறதுக்குமே சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேக் வந்து மொத்தமாக எனக்கு 1 kg கேக்கு. இதனுடைய காஸ்ட் வந்து நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 750 rupeesக்கு வந்து நான் ரெட் வெல்வெட் கேக் வந்து கொடுத்துருந்தேன். க்ரீம் சீஸ் ஃப்ரோஸ்டிங் வந்து நான் பயன்படுத்தலை. மேபி நான் க்ரீம் சீஸ் ஃப்ரோஸ்டிங் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் வந்து மாறும். ஸோ நார்மலாக விப்பிங் க்ரீம் அப்படின்றதால 750 rupees அப்படின்றது ஓரளவுக்கு ரீசனபிளான அமௌண்ட் தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.